தீபக் மற்றும் மகேஸ்வரியின் வணக்கம். இது வெறும் சிங்கிங் வச்சே ஃபன்னான கேம் ஷோ மச்சி. வெல்கம் டு பேட்டரா. சீக்கிரமா கண்டஸ்டன்ட்ஸ் கூப்பிட்டு சீக்கிரமா கேம் ஆரம்பிங்க, அப்பதான் ஃபன் பண்ண முடியும் அப்படின்னு ஆடியன்ஸ் வெயிட் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. சோ ஒவ்வொரு வாரமும் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேட்டர் அப்படிங்கிறதுக்காக செலிபிரிட்டிஸ் லைன் அப் வந்துட்டு இருக்காங்க. 2 டீம்களாக இருந்து 4 பேர் ஒரு டீம்ல இருந்து மோதிக்கிறாங்க. அதுவும் இசை வெள்ளத்துல அவங்க மோதிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த குதூகல சந்தோஷம் இருக்கு பத்தியா, இதுல நாங்க உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்றோம். சோ அதே போல இந்த வாரமும் 2 செலிபிரிட்டி டீம்ஸ் நம்ம கூட போறோம். Anyway, so first என்னோட டீம் நான் மேடை கூப்பிடுறேன். யங் ஸ்டார்ஸ், லீடிங் ஸ்டார்ஸ் ஆஃப் டெலிவிஷன் அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ 2 பேருமா கலவையாக வந்திருக்காங்க. ஸோ ஃபார் தட் கேன் வி ஹேவ் ராகவா, முரளி, மகேந்திரன் அண்ட் யுவராஜ். And handsome boysலாம் வந்துட்டாங்க. அம்சிங்க நான் என் டீம் நான் கூப்பிடுறேன். பியூட்டிஃபுல் गर्ल्स கூட போறீங்களா? Of course, yeah. Okay, so the charming girls பாக்குறதுக்கு முன்னாடி பாய்ஸ் உங்களோட இதுக்கு அங்க இருக்கு. தீபக், it's time for my team தீபக். அதாவது நம்ம கவிஞர்களே எழுதி வச்சிருக்காங்க. என்னன்னா பெண்கள் இல்லாத உலகத்துல பூவே கூட பூக்க வேண்டாம் அப்படி. சோ இந்த மாதிரி அழகான பெண்களை நம்ம கூப்பிட போறோம். சாத்ரி, ஜெரிஃபா, ஜீவிதா and பானு on stage. எனிவே, ஸோ மகேஸ்வரி உன்னுடைய அற்புதமான டீம் வந்துட்டாங்க. எப்படி பாட போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பட் இருந்தாலும் அவங்கள பாட வச்சு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அவங்களோட இருக்கைக்கு நீ அனுப்பிச்சு. Yes, thank you so much. And உங்களோட ஸ்பெஷல் சீட் is there waiting for you. Please go ahead. Okay, நம்ம லேடிஸ் டேபிள்ல இருந்து வார்ம் அப் செஷன். ஹேண்ட்ஸம் பாய்ஸ் எல்லாம் இங்க இருக்காங்க இல்லையா? சோ அவங்கள பார்த்தாக்க உங்களுக்கு என்ன பாடல் தோணுது? வாங்க மச்சான் வாங்க உங்க வலிய பார்த்து போங்க. வாங்க மச்சான் வாங்க உங்க வலிய பார்த்து போங்க. ஏங்க மச்சான் நீங்க அட இப்படி பாக்குறீங்க. ஏங்க மச்சான் நீங்க அட இப்படி பாக்குறீங்க. வாங்க மச்சான் வாங்க மச்சான் வாங்க மச்சான் வாங்க உங்க வலிய பார்த்து போங்க. வாங்க மச்சான் வாங்க உங்க வலிய பார்த்து போங்க. ஏங்க மச்சான் நீங்க இப்படி பாக்குறீங்க. ஏங்க மச்சான் நீங்க அட இப்படி பாக்குறீங்க. போங்க மச்சான் போங்க போய் சீட்ல போய் உட்காருங்க. சரி, ஏதோ ட்ரை பண்றாங்க. ரொம்ப நல்லா பாடினீங்க. பேசுறதே பாடின மாதிரி அழகா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றோம், நம்ம எஸ் பாட்டு ஒன்று பாடுறோம். ரெடி? எஸ் பாட்டு பாடுறதுக்காக எங்க டீம்ல இருந்து ராகவ் அடிச்சு தூள் பண்ண போறா பாருங்க. ஓகே. ஊரு விட்டு ஊரு வந்தே காதல் கீதல் பண்ணாதீங்க. பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. விட்டு தங்கச்சி இது வேணா தங்கச்சி இத்தனை பேரு பொங்கல நம்பி. விட்டு தங்கச்சி இது வேணா தங்கச்சி தங்கச்சி பேரு வீட்டு பொங்கல நம்பி. ஓகே, சோ உங்களுக்கு நான் எஸ் பாட்டு பாடணும். நீ பாட போறியா? இல்ல நான் பாடுனா Please, ஓடிடுவேன். no tension. Yeah. My contestants will sing. யாருமா Okay, யாருமா? 1 2 3 go. மச்சான பாரடி சூப்பர் பாட்டியா? மச்சான பாரடி மச்சமுள்ள ஆலடி ஆலமா ஆலோ பாரடி கொலேலோ கொண்டடே பெட்டனோ வாங்கடி கொண்டடே பெட்டனோ வாங்கடி. மச்சான பாரடி மச்சமுள்ள ஆலடி மச்சான பாருடியா? இங்க பாரு மச்சான் பாட வந்திருக்கா. என்கிட்ட மோதாதே நாகராஜா வீராகனடா பம்புக்கு இழுக்காதே வெரி குட் வெரி குட் வெரி குட். என்னடா
நம்ம வந்து ஜாலியா நிகழ்ச்சி பண்ணாலும் இப்ப போட்டின்னு வந்தனால ஆமா. 2 பேரும் எதிரெதிர் அணியாக இருக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிச்சு வச்சிருக்க எங்களுக்கு நஷ்டமா இருக்கு. இருந்தாலும் ஒரு ரவுண்ட்ல சேர்த்து வைக்கிறோம் சொல்லியிருக்கோம். ஸோ யுவராஜ் உன்னோட ஏக்கத்துல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோ. அந்த ரவுண்ட் வரும்போது நீ பெர்ஃபார்ம் பண்ணிடு. ஓகேண்ணா. ஆல் தி வெரி பெஸ்ட். ஆல் தி வெரி பெஸ்ட். ப்ளீஸ் பி சீட்டட். I'm like a princess, always gotta keep my head up. You can see my head down, you know what, call it bad luck. ஓகே, ஸோ பசங்களும் பொண்ணுங்களும் வந்து நாங்களும் பாடுவோம், எங்களுக்கு பாடுறதுக்கான தகுதிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங்கில் வந்து லைட்டாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து கரெக்டாக ப்ரூவ் பண்ணால் பாயிண்ட்ஸ்லாம் வாங்கணும்னா கண்டிப்பாக பாடி தானே வேணும். ஸோ முதல் ரவுண்டுக்கு போயிடலாமா? முதல் ரவுண்ட் எல்லாருக்கும் பிடிச்ச சம்திங் சம்திங். ஓகே, ஸோ ஆண்கள் அணியிலிருந்து ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் மகேந்திரன் வாங்க. ஓகே, சோ என் டீம்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் a beautiful angel ஜெனிஃபர். ஓகே, சம்திங் சம்திங் ஆரம்பிக்க போகுது. அண்ட் சம்திங் சம்திங்ல முதல் போட்டோ. அப்பப்போ சில தவறுகள் நடக்கதான் செய்யும். இருந்தாலும் வாங்க, பாட்டை கண்டுபிடிச்சீங்களா? என்ன பாட்டு? ஆட்டோக்கார நாலு தெரிஞ்ச வீட்டுக்கார நியாயமுள்ள ரெட்டுக்கார நல்லவங்க வீட்டுக்கார நல்லா பாடு பாட்டுக்காரன் காந்தி பிறந்த நாட்டுக்காரன் காலெடுத்தா வேட்டுக்காரன் பெரியவங்க உறவுக்கார எனக்குள்ள மனசுக்காரண்டா நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா அச்சுக்கினா அச்சுக்கிட்டான் கும்கினா கும்கிட்டான் அச்சுக்கினா அச்சுக்கிட்டான் கும்கினா கும்கிட்டான். With that, another 5 points. So first pictureல நாங்க 10 points score பண்ணிட்டோம். 4 லைன் பாடுவான்னு பார்த்தா விட்டா ஃபுல் பாட்டை பாடுறாங்க பொழுது அந்த அளவுக்கு. அதனால வந்து டிசர்விங் 10 பாயிண்ட்ஸ். வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக சம்திங் சம்திங்ல இரண்டாவது பிக்சர். எப்பவுமே நீ டேமேஜ் ஆகிட்டே இருக்கிறவா? பாயிண்ட் வேணா எடுத்துக்கோமா, இந்த போட்டி வேணாம். அது வேணா பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஜெனி, பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன பாட்டு? அந்த நேரம் அந்தி நேரம் கண் பார்த்து போன ஏதோ லைன் பாட்டு. சான்ஸ் கிடைக்கும். திட்டி எல்லாம் காற்றோடு போயே போச்சு ஒசானா என் வாசல் தாண்டி போனாலே ஒசானா வேறென்றும் செய்யாமலே நாடி போகிறேன் சுக்குநூறாகிறேன் அவள் போன கனவு என்ன தேடி போகிறேன். So, 10 Yes, points. another 10 points for girls team. And 2 முறை ட்ரை செய்த எங்களது மகேந்திரனுக்கு சம்மட்டி வாங்குதுடா. ஆமா, இதுக்கேவா? எதிர்பாராத விதத்துல பயங்கரமான காயங்கள் ஏற்பட்ட காரணத்தினால மகேந்திரா உனக்கு ஓப்பனிங் ரவுண்டு சரியில்லை, வாஸ்துபடி அங்கே உட்காந்துரு. ஓகேவா? அங்க இருந்து முரளியை கூப்பிடுவோம். வாங்க முரளி. எங்களுடைய கதாநாயகன் முரளி களம் இறங்கிட்டாரு. ஸோ அதனால வந்து அடிச்சு தூள் கிளம்ப போறாரு அப்படின்ற நம்பிக்கையோட நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ சம்திங் சம்திங்ல அடுத்த பிக்சர். ஓகே, பாட்டு கேட்க கூடாது, ஹெல்ப் பண்ண கூடாது. சூப்பர்யா. ஏ பாப்பா நீ கொஞ்சம் எதுக்கு உனக்கு இத்தனை லொல்லு என் நெஞ்சில குத்தாத முள்ளு காயா பழமா சொல்லு சொல்லு என்னோட லைலா வராலு லைலா சிங்கரே கிடைக்கல கிடைக்கல நெஞ்சில கூலா ஊத்துது கோலா தாகமே அடங்கல அடங்கல தன்னா தன்னா நாடனா பேட்டராப்பு போயிது தாரா இப்பக்கு மகேஸ்வரி தங்கரு தாண்டா இங்க ரெண்டு டீம் வந்து மாட்டா. முரளி, உனக்குள்ள ஹிடன் டேலண்ட் இவ்வளவு இருக்கு தெரியாம போயிருச்சு.
போச்சு பாரு மகேஸ்வரி இந்த அளவு நீ சிரிக்க வச்சிருக்கேன்னா எப்படி பாடுற பாத்தியா என் மானத்தை காப்பாத்திக்கிறேன். எனக்கு இது போதும், எனக்கு வேற எதுவும் வேணாம். ஷூட்டா வந்தாலும் 6 அடிச்சா பாத்தீங்களா ஆமா தீபக், நீங்க வந்து சொன்ன மாதிரி அவர் சிக்ஸர் அடிச்சிட்டாரு. அதனால நாங்க கொஞ்சம் லைட்டா நாங்களும் ஆள மாத்திக்கலாம் டிசைட் பண்ணிட்டோம். So let's swap. Bye. Please come forward. பானுவே களத்துல இறங்கியிருக்காங்கன்னா முரளிக்கு கொஞ்சம் நடுக்கமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, பானுவா இருக்கட்டும், பானுமதியா இருக்கட்டும், பானு பிரியாவா இருக்கட்டும், நாங்க வந்து அடிச்சு கலக்குவோம் கண்டிப்பா. Okay, ready? Ready. Okay, நம்ம somethingல அடுத்த பிக்சர். பிக்சரா? ஐயோ வெரி லேட். ரீப்ளே போட்டீங்கன்னா எப்படி இருந்தது தெரியுமா? நான் மணி கட்டுமா வாங்க எப்படி முரளி தான் வின்னரு. ஆனா இவ்ளோ அழகா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ட வாசிச்சதே கிடையாது. சரி அதெல்லாம் ஓகே. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே அழகா வாசிச்சிருக்கீங்க. அதாவது வலிக்க போறேன்னு சொல்லிட்டு மெதுவா லிரிக்ஸோட பாடினா 10 பாயிண்ட். दोस्त बड़ा दोस्त தேவையில்லை பாத்து நீங்க வந்து எல்லாம் கலருதுடா. தோஸ்து படா இந்த செக்மெண்ட் நீ பாக்குற தோஸ்து பட தோஸ்து பாட மாட்டான். 5 பாயிண்ட் தான் உனக்கு. எதிரணிக்கு சான்ஸ் போகுது. ஓகே ஓகே பாடுறீங்களா? பாடுங்க. दोस्त படா दोस्त दोस्त கிளை வாஸ்து சவுத்துக்கு முதல் நாட்டு சொல்லி கொடி ஏத்து நண்பாவா நானவும் இப்பவும் எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அஞ்சு பாட்டு கொடுத்துட்டோம். அதுல 2-3 லைன் பிதுங்கிருச்சு. பட் இருந்தாலும் மன்னிச்சு விட்டுறோம். பிரதரோட நீங்க பெட்டரா பாடினால அவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ். ஸோ டோட்டல் 10 பாயிண்ட்ஸ்ல 5 பிரிச்சு வேண்டியதா ஆயிடுச்சு. ஓகேவா? முரளி அண்ட் பானு ரெடியா? ரெடி. சம்திங்ல அடுத்த போட்டோ. என்ன பாட்டு? ரெடி? டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3, டிக் டிக் 4. ஐரா ஐரா ஐரப்பா ஆயிரா 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 ஐரா ஐரப்பா No. கிடையாது. கிடையாது, அந்த பாட்டு கிடையாது. மொத்தம் 7 அதிகம் போடுறாங்கல. 1 பூக்கள் ஒளிந்திருக்கும். என்னப்பா நீங்க விட்டீங்க. நுழைந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் ஓவியங்கள் அதிசயம் உயிர்வென்றும் காற்று வெள்ளிசையாதல் அதிசயம் குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம் கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உள்வான காதல் அதிசயம் ஓ வலியாத பயந்தான பருவத்தில் எல்லோரும் பழகின்ற காதல் அதிசயம் ஓ ட்ரை பண்ணதுல உங்களுக்கு கிடைச்சதுல 5 பாயிண்ட்ஸ். வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ சம்திங் ரொம்ப சூப்பரான நிறைவுக்கு வந்துருச்சு. தேங்க்யூ பானு அண்ட் தேங்க்யூ முரளி. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் பி சீட்டட். ஓகே, சம்திங் போட்டோவில் ஒளிந்திருக்கும் அந்த பாடலை அழகாக கண்டுபிடித்து சொல்லுதான் சம்திங். அதில் வந்து பெண்கள் அணியும் சூப்பரா பண்ணீங்க, ஆண்கள் அணியும் சூப்பரா பண்ணீங்க, ஆண்கள் அணி சுமாரா இருந்து சூப்பரா பண்ணீங்க, அப்புறம் சுமாரா தான் போச்சு. அப்படியே ஒரு மாதிரி நடுநிலையில் இருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட்ஸ். நிறைய வாய்ப்புகளை அள்ளி அள்ளி தந்ததுக்கு தேங்க்ஸ் தீபக். ஏன்னா கேர்ள்ஸோட டீம்
ஃபர்ஸ்ட் என் கையில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்றத நான் ஆமா சொல்லிடுறேன். வித்தியாசமா இருக்கு தீபக். இது வரைக்கும் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் நான் பார்த்ததே கிடையாது. ஓகே, ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்டோட பேர் வந்து கசு. சொல்லு. கசு. கசு. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப விசித்திரமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து நிறைய பேரால வாசிக்க ட்ரை பண்ண முடியும். பட் இருந்தாலும் அது கரெக்டாக வாசிக்க முடியுமான்றது எக்ஸ்பர்ட்ஸால தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ இருந்தாலும் இந்த சுற்றுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கூட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன சுற்று அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துட போகிறோம். ஓகே, ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணக்கூடிய இந்த சுற்றோட பேர் கச்சேரி ஆரம்பம். ஓகே, ஸோ கச்சேரி ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு வாரமும் வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கொடுப்போம். வாசிக்க முடியாத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எக்ஸ்பர்ட் வச்சு வாசிக்க விடுவோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நீங்களே ட்ரை பண்ணி வாசிச்சு அதுலேருந்து பாட்டை கண்டுபிடிக்கலான்றதுக்காக தான் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த வாரம் நான் கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் கிடையாது, இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டீம்லேருந்து மூன்று பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதில் வந்து 2 பேர் வந்து ஒரு ஐஸ் கட்டி மேலே நிற்க போகிறீங்க. அண்ட் ஒருத்தர் வந்து இங்கே இருக்கிற பவுல்லேருந்து என்ன பாட்டை எடுத்து அந்த பாட்டோடைய வரிகளை இசையாக வாசிப்பார். ஓகே, அப்படி வாசிக்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்டும் கொடுப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் வாசித்து நீங்கள் பாட்டுகளை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, நீங்கள் வாசிச்சுட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் எதிரணிக்கு அந்த வாய்ப்பு போகும். ஸோ எதிரணி இருக்கவங்க அதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பர்ட்டை இப்போ நம்ம மேடை கூட போகிறோம். ஸோ கேன் வி ஹேவ் த கசு எக்ஸ்பர்ட் யுகன் ஆன் ஸ்டேஜ். ஓகே, ஸோ முதல்ல வரப்போகிறது ஆண்கள் அணியினர். ஓகேவா? அவங்கள தான் களத்தை இறக்க போகிறோம். ஏன்னா வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கீங்க ஸ்கோர்ஸில். அதனால் வந்து ஸ்கோர்ஸை அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வரதுக்காக வில் கால் ராகவ். வாங்க. இந்த பக்கமாக இந்த டாஸ்க்கை வந்து அனுபவிச்சு அதுலேருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக 2 பேரை நான் மேடைக்கு ஐஸ் கட்டி கூட போகிறேன். ஸோ கேன் வி ஹேவ் முரளி அண்ட் யுவி. Okay, anyway, so time starts now. 3, 2, 1, go. Okay, எடுங்க பாட்டை கொடுங்க. அவன் தான் வாசிக்கணும் மாப்ள. புரியுது, பட் கீழே இருந்து அப்படியே டேய் 1 2 3 4 5 6 7 8 ஒத்துக்கடி 1 2 3 4 ஒத்துக்கடி ஒன்னொன்னா சொல்லி தரேன் கத்துக்கடி. அடுத்த பாட்டுனா தேங்க்யூ. வா வா வா. ஓகே, அடுத்த பாட்டு வாங்க. ஏய் இரா ஒரு தப்பான கெஸ். ஆசைய காத்துல தூது விட்டு டக் 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 ஓடுங்க பல்லுல பாடப்பட்டு. Very good. Next song. அடுத்து சீக்கிரம் இங்க பாருப்பா. பாடி பொண்ட புள்ள பாடி தங்க செல நீ எல்லாம் காட்டி ஒண்ணும் இல்ல கோடிய நீ நிக்கையில வேற என்ன வேணும் வாழ்க்கையில 10 தல ராவண 10 நன்ன தானத பரியா நாலாவது பாட்டு ஈஸியா படிச்சு பாருங்க. குட்டியே ஒன்னே கொன்னே கண்ணே செல்லம் குட்டியே லைன்ஸ் கரெக்ட்டா பாடல, ஆனா பாடல் கரெக்ட்டா கண்டுபிடிச்சதுக்காக உங்களுக்கு 5 பாயிண்ட் பாடுங்க. come on. ஒண்ணே ஒண்ணே கண்ணே கண்ணே செல்லம் குட்டியே ஏ காதல் தொட்டு செத்து வச்ச கல்லா பெட்டியே கிட்ட வந்தா பிட்டா மிராசே வரல பட்டா வெடிச்சு இந்த வெல்ல பட்டாசே ஐ லவ் யூ Thank you so much, Yuvraj. Please be seated. ஓகே, சோ பாய்ஸ் டீம் கலக்கிட்டீங்க. உங்கள மாதிரி எக்ஸ்ட்ரா சூப்பரா கலக்கிறதுக்காக எங்க கேர்ள்ஸ் டீம் try பண்ணுவோமா முதல்ல? ஜீவிதா வந்து வாசிக்க ஐஸ் கட்டி மேடையில் நிற்க ஜெனி அண்ட் காயத்ரி ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட்.
Ready? On the count of 3, 2, 1, you can get on the ice. Okay, 3, 2, 1, get up. Okay, va? ஐயோ தெரியுதே. சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. Don't worry, Mustafa. காலம் நம் தோழன் முஸ்தபா. Day by day, வாழ்க்கை பயணம் day by day. அழியாத ship friendship. Okay, அடுத்தது. So பாடலும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி 4 வரிகள் கரெக்ட்டா பாடிட்டீங்க. 10 points. Next. ஊது. முடியும். இளமை இதோ ஏகதல டியாரே ஜெனி மன்டில தார்மாரே மைனி காதலி மாரே அங்கத சம்பந்த சொன்மாரே அல அங்கத காதலி மாரே தண்டன கான பாடு. Super girl. Third song. அதிகாரத்து மேலே அதானல் ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது உண்மை ஹொய்யா ஹோ அது என்ன ஹோ லாஸ்ட் சாங் ரெடியா இருங்க. லாஸ்ட் சாங் அனைவரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க நினைக்கிறேன். தேடி வந்தேன் நானே வைரமே ஒரு நாள் ஒன்ன தூக்குவேனே நன்றி 40 out of 40 once again Jeevitha, very good, well tried, super. And of course Gayatri and Jennifer, excellent job, good job. தேங்க்யூ கீழே இறங்கிடலாம். பிரதர் யுகன், முதல் முறையாக இந்த மாதிரி கச்சேரி ஆரம்பம் ரவுண்டில் எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப் இல்லாமே நம்மளுடைய பசங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ யுகன், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டீங்க. பட் இருந்தாலும் வந்து எதிர்பாராத விதமாக ஆண்கள் அணியில் வந்து ஒரு பாட்டை சரியாக பாட முடியாத காரணத்தினால ஒரு 5 பாயிண்ட்ஸ் மைனஸ் பண்ணதுனால அவங்க வந்து உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 35. ஆக்சுவலி தீபக் எதிர்பார்த்த மாதிரி நாங்கள்லாம் சூப்பரா பாடிட்டதுனால 45 points. அடுத்தது ஒரு குரூஷியலான ட்விஸ்ட் உள்ள ஒரு கேம் இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சுற்றுடைய பெயர் பாடுறியா இல்ல ஓடுறியா. ஸோ பாடுறியா இல்லை ஓடுறியால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் வந்து நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக பாட போகிறீங்க. நீங்கள் பாடும் போது எதிரில் இருக்கவங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்களும் பாடும் போது எதிரிலேருந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க. இதான் நடக்க போகுது. அதையும் மீறி நீங்கள் எந்த அளவுக்கு பாடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்கோர்ஸ் வழங்கப்படும். ஓகேவா? டோட்டலாக 50 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ சூப்பராக பாடிட்டீங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது பாடுறதுக்கு மட்டும் ஸ்கோர்ஸ் இல்லை, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் ஸ்கோர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ நாளா டிஸ்டர்ப் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஸ்கோர்ஸ் நீங்கள் வந்து கெயின் பண்ணலாம். ஓகே, ஆல் ரைட். ஸோ எங்கள் டீம்ல இருந்து காயத்ரி. வாவ்! டிஸ்டர்ப் பண்றதுக்காக வேற யாரை கூப்பிட முடியும்? அன்பான கணவர் திரு யுவராஜ் அவர்களே வாருங்கள். உங்களை தயார்படுத்துறதுக்காக எங்களுடைய டாஸ்க் மேனேஜர்ஸை கூப்பிடுறோம். வாங்க. யுவராஜ் காயத்ரி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா யுவராஜ் காயத்ரி ஒன்றா இருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த காஸ்டியூம். ஓகே, இந்த காஸ்டியூமில் இருந்து தான் நீங்கள் வந்து பாட்டு பாட போகிறீங்க. அதே சமயம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண போகிறீங்க. ஓகே, இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பத்திரமா ஒன்று ஒன்றா நான் சொல்ல கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகே, ஓகேவா? ரெடியா? At the count of 3, 2, 1, go. என் பேரு மீனா குமாரி, என் ஊரு கன்னியாகுமரி. போலாமா குதிரை சவாரி, செய்யலாமா செம்ம கச்சேரி. நான் பட்டு 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 சுந்தரி, என்ன தொட்டு 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 தொட்டினி புல்லரி. என் பேர்
எல்லாத்துக்கும் பதில் நாங்க ஸ்கோர்ஸ் கொடுக்குறோமோ இல்லையோ வீட்டுக்கு போனோன்னு உனக்கு ரிசல்ட் இருக்குது. கண்டிப்பா உனக்கு பயங்கரமான ரிசல்ட் இந்த வீட்டுல பிளான் இருந்து பண்ணிட்டீங்களா? வாட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மா காயத்ரி? கொஞ்சம் மூக்க சிந்தி விடுங்களேன். மூக்கு அரைச்சிருக்கா? நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. எனக்கும் இப்படி ஒரு பாடக்காரன் இருக்கும் இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். வெளிப்படுத்துவதற்காக ஒரு வாய்ப்பு. எப்படி இருந்துச்சு? நல்லா தானே இருந்தது. சூப்பரா கலக்கிட்டாங்க. எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் அந்த பாடுறத மட்டும் நீங்க விடவே இல்ல. சூப்பர் நீங்க காயத்ரி. சூப்பர் சூப்பர். பாடுறியால ஓடுறியால ரொம்ப சிறப்பாக யுவராஜன் காயத்ரி, அதுவும் காயத்ரி அழகா பாட யுவராஜ் சூப்பரா டிஸ்டர்ப் பண்ண களை கட்டிருச்சுப்பா இடமே. இருந்தாலும் எதிரணியிலிருந்து, அதாவது எங்களுடைய ஆண்கள் அணியிலிருந்து யார் பாட வர போறாங்கன்றது பாக்குறதுக்கு முன்னாடி தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ப்ளீஸ் விசிட். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப கப்பலா விளையாடிட்டாங்க, ஓகேவா? சோ செகண்டா எப்படி உங்களை பேர் பண்ணி கப்ளிங்ஸ் தான் விளையாட போறாங்க, வேற வழி இல்ல. ஓகே, சோ உங்க டீம்ல இருந்து யாரை இறக்க போறீங்க? ஓகே, சோ பாய்ஸ் டீம்ல இருந்து வர போறது மகேந்திரன். அண்ட் மகேந்திரனுக்காக ட்ரபிள் கொடுக்கிறதுக்காக பெண்கள் அணியில இருந்து யாராவது ஒருத்தர் வந்தாவணுமே. யார் வர போறாங்க? பானு, வாங்க பானு. ஓ பானு, கம் ஆன். I'm like a princess, always gotta keep my head up. You can see my head down, no one call it bad luck. I don't care about others, I'm my very own idol. And my lines stay clean like the scriptures in the Bible. I'm a classy little உங்களுக்காக ஒரு குட்டி நயன்தாராவை இறக்கிருக்கோம். எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப பெருமையா இருக்கு. காஸ்ட் மேனேஜர்ஸ் வாங்க, அவங்களோட காஸ்டியூம் எடுத்துட்டு. பாய்ஸ் டீம்ல வந்து இன்னொரு டேலண்ட் நாங்க வச்சிருக்கோம். அந்த டேலண்ட் என்ன சொல்றாருன்னா, மகேந்திரன் பாடுறதுக்கு நான் வந்து மியூசிக் வாசிக்க போறேன் அப்படின்னு இருக்காரு. ஆமா, சோ ராகவ் இஸ் a very good drummer. எழுந்திரு ராகவ். Come on, Raghav. So, மகேந்திரன், ராகவ் வந்து வாசிக்க போறாரு, நீங்க பாட போறீங்க, பானு டிஸ்டர்ப் பண்ண போறாங்க. இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் பார்க்கணும்னு ரொம்ப ஆமா, ஆசைப்படுறேன். வழக்கமா படத்துல எல்லாம் ஒரு திருட்டு மொழி முழிப்பீங்கல்ல, அந்த மொழியை முழிச்சிருங்க. இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்க? பாவி மைண்ட் வாய்ஸ் ஆன கஷ்டமா? இது ரியாக்ஷன் நான் மைண்ட் வாய்ஸ் சொல்றேன். தியேட்டர் ஆப்னு ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்டானுங்க. நானும் சரி நல்லா இருக்கும்னு வந்தேன். ஆனா இங்க ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி ஒரு ரவுண்டு கொடுத்து அந்த ரவுண்ட்ல இப்படி என்ன சிக்க விட்டு நிக்கவும் முடியல, நகரவும் முடியல. ரொம்ப வம்பா போச்சுடா சாமி. ரியாக்ஷன் கொடுறா, ரொம்ப வம்பா போச்சுடா சாமி. இருந்தாலும் நான் அதை என்ஜாய் பண்றேன். ஆனா அதை வெளியே காட்டிக்க மாட்டேன். அதே மாதிரி ரியாக்ஷனோட தான் இருப்பேன். காட்டிக்காத மாதிரி, என்ஜாய் பண்ணாத மாதிரியே ஒரு ஃபேஸ் போலாமா? ரெடி? ஓகே, நம்ம ட்ரம்மர் டெஸ்ட் பண்ணிடலாம்பா. எப்பா ரெண்டு இது வாசிச்சு காட்டுங்கப்பா. ஸோ ராகவ் பயங்கரமான ட்ரம்மர் அப்படின்றது நீங்கள் வந்து லைட்டாக சாம்பிளுக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. எனிவேஸ் மகேந்திரா, பாட்டை பாடுறியா? ரெடியா? அண்ட் At the count of 3, 3, 2, 1, go! தங்கமே உன்னத்தான் தேடி வந்த நானே, வைரமே ஒரு நாள் உன்னை தூக்குவேனே.
அடடடா என்ன ஒரு கோலமா இருக்கு, தலைவிரி கோலமா இருக்கப்பா மகேந்திரா. என்ன மகேந்திரா, எப்படி இருந்துச்சு அனுபவம்? எனக்கு நான் பாட்டு ஜாலியா பாடிட்டேன். ஜாலியா பாடிந்தியா? ஏமா பானுமா டிஸ்டர்பன்ஸ் பண்ணீங்களா கரெக்டா? நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்ண இல்ல வாயிலேயே அடிச்சிட்டே இருந்தாங்க. வாயில பாட்டா வாயில புல்லட் வாயில போடுறாங்க. அதான் பாடக்கூடாதுன்றது இல்ல அதுக்கேத்த மாதிரி ஸ்கோர்ஸ் அதுக்கேத்த மாதிரி தான் வரும் மகேந்திரா, கவலைப்படாத. ஓகேவா? ஓகே சோ ஸ்கோர்ஸ் பார்ட் ரெடி. Thank you so much for participating. மகேந்திரன். பாடுறியா இல்ல ஓடுறியா? ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே ஸோ ஆண்களும் பாடினாங்க, பெண்களும் பாடினாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராக வர எக்ஸ்ட்ராவாக வந்து மியூசிக்லாம் வச்சு கலக்கிட்டாரு. தேங்க்யூ. அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் ஸ்கோர். ஸோ ஃபஸ்ட்டு ஆண்களுடைய ஸ்கோர்ஸ் நான் சொல்லிடுறேன். ஆண்கள் அணியில் சூப்பராக பாடின நம்மளுடைய மகேந்திரனுக்காக 50 பாயிண்ட்ஸ். அண்ட் ஆனால் டிஸ்டர்பன்ஸில் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது அப்படின்றதுனால நம்மளுடைய யுவராஜுக்கு வெறும் 40 பாயிண்ட்ஸ். ஓகே ஸோ இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் அணிக்கு 90 பாயிண்ட்ஸ். So first team காயத்ரி நல்லா பாடுனதுனால 50 பாயிண்ட். அதே மாதிரி பானுமதி நீங்க நல்லா டிஸ்டர்ப் பண்ணதுனால 50 பாயிண்ட், டோட்டலி 100 பாயிண்ட். வந்திருப்பேன் நாதாராதா உனக்கே உனக்கா நான் போறேன் நாதாராதா ஓரங்கனாரா காதல் பண்ணே கண் போறேன். ஓகே சோ ஃபைனலா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரவுண்ட் இதுதான். Yeah. சோ என்ன ரவுண்ட்னு சொல்லிடலாமா? தாராளமா. தெரிக்க விடலாமா? ஓகே ஸோ ஒரு டீம்லேருந்து இரண்டு பேர் வர போறீங்க. அண்ட் இந்த 4 பேராக சேர்ந்து ஒரே காமனான சாங்கை இந்த அழகிய வட்ட மேடையில் நின்று பாட போறீங்க. இந்த டிஸ்க் வந்து சுத்த ஆரம்பிக்கும். ஓகே இது சுத்த ஆரம்பிக்கும் போது நீங்கள் பாட்டை வந்து அப்படியே பாட அந்த பாட்டோட இன்டென்சிட்டி அதிகமாக ஸ்பீடும் அதிகமாக அப்படியே ஒருத்தராக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து தெரிச்சு விழுவீங்க. ஓகேவா? ஸோ தெரிச்சு விழும்போது யார் ஃபர்ஸ்ட்டில் வந்து விழுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கோர் சமயம். ஸோ ஃபர்ஸ்ட் விழுறவங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ், செகண்ட் விழுவங்க 100 பாயிண்ட்ஸ், தேர்ட் விழுறவங்களுக்கு 150 அண்ட் லாஸ்டா நின்னு ஜெயிக்கிறவங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். ரெடியா இருக்கீங்களா? எஸ். ஓகே ஸோ ஆண்களிலிருந்து வர போகிறது முரளி அண்ட் ராகவ். பெண்கள் அணியிலிருந்து வருது ஜெனி அண்ட் பானு. ஓகே சோ கண்டெஸ்டன்ட்ஸ்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ஆரம்பிச்சிடலாமா? தாராளமா. என்ன பாடல் பாட போறீங்க? என்ன பாட்டுமா? கோடான கோடி. கோடான கோடி. At the count of 3, 3, 2, 1, go. ஏய் கோடான கோடி அது குடிப்போம் விளையாடி உண்டியாடும் பாடி அதை இது போல் வருமாடி ஒய்யாரி நீ அசந்த கொடி சிங்காரி நீ அடிச்சி கொடி கொடியேறி தூக்கி கொடி என் ரூட்டை கொஞ்சம் மாற்றே. பாடுங்க பின்னாடி பார்க்கக்கூடாது. ஏய் குத்தாலத்தே ஊதக்காட்டே குத்தாடுது நேரம் பார்த்து இப்போ துணி ஏறுது முன்னால. வந்துரு முரளி, நீ குத்தால நீ தட்டி போ. இப்படிதான் ஆச்சு எனக்கு. வெரி குட். தேங்க்யூ கேர்ள்ஸ். சூப்பர். தெரிக்க விடலாமா? விடலாமா? ஏமா விடலாமான்னு இறங்குது? ஏன்னா விட்டுட்டாங்களே எங்க டீம். ஓகே சோ தெரிக்க விடலாமால பசங்க அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. வாழ்த்துக்கள். சூப்பர். பசங்களுடைய ஸ்கோர் 350 பாயிண்ட்ஸ்.
Excellent, boys. Excellent, excellent. Big round of applause for the boys team. சொல்லு ஸ்கோர் சொல்லு. ஓகே கேர்ள்ஸ் நம்ம டீமுக்கு 150 பாயிண்ட்ஸ். இட்ஸ் ஓகே. ஓகே ஸோ ஓவரால் ஸ்கோர்ஸ் தெரிஞ்சு போச்சு. ஸோ வின்னிங் டீம் பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி பெண்கள் நீங்களே சொல்லுங்கள், என்ன ஸ்கோர் உங்களுது? எங்களுது 325. அண்ணா ஆரம்பத்தில் யாரு முதல்ல கிளம்புறான்றது முக்கியம் இல்லை, கடைசியில் யார் ஜெயிக்கிறது முக்கியம். பாய்ஸ் டீம் டோட்டலா 500 பாயிண்ட்ஸ். ஓகே ஸோ ஜெயிச்சது ஆண்கள் இணையினர். இவருக்காக த பார்பர் ஷாப் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கக்கூடிய gift vouchers for each and everyone. ஓகே வின்னிங் டீம் பாய்ஸா இருந்தாலும் இந்த டீமை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது எங்களோட கேர்ள்ஸ் டீம் தான். ப்ளீஸ் ஜாயின் us. லெட்ஸ் wrap up the show. வாங்க. delete பண்ணு போய் வரலாம் உச்சம். உண்மையிலேயே ஒவ்வொரு வாரமும் வந்து எங்களுடைய செலிபிரிட்டிஸ் இந்த மேடைக்கு வந்தாதான் இந்த பேட்டை ராப்பிட நிகழ்ச்சியை கலக்கட்டும். அந்த வகையில் இந்த வாரம் கலக்கின உங்களுக்கு உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். அண்ட் இதே போல அடுத்த வாரம் இன்னும் வண்டர்ஃபுல் பஞ்ச் ஆஃப் செலிபிரிட்டிஸோட உங்களை நாங்கள் சந்திக்க போறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது தீபக் and Maheshwari. See you. Take care.